வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்றைக்கி இன்னொரு என்எல்பி டெக்னிக், ரொம்ப அருமையான டெக்னிக். இது என்ன அப்படின்னா ஐ ஆக்சஸிங் டெக்னிக். இஏடி, ஈட்டுனா நம்ம சாப்பிட்றத மட்டும் நினச்சிப்போம். ஆனால் மனதால் உண்ணுவது, கண் வழியாக மனதுக்கு உணவளிப்பது இந்த ஐ ஆக்சஸிங் டெக்னிக். அதாவது ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஐஸ் ஆர் த விண்டோஸ் ஆஃப் த மைண்ட். அந்த கண் பார்வைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதனால கண் விழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசும்போது கூட யார் தரையை பார்த்து பேசுகிறாங்களோ, கண்ணை மூடிட்டே பேசுகிறாங்களோ, அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். நேருக்கு நேர் பார்த்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ராங்க், ரொம்ப ஃப்ரீ, உண்மையை பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அங்கே எங்கே பார்த்தான், கீழே பார்த்தான், கண்ணை மூடினா அப்படின்னா ஒன்று அவங்க சமாளிக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, இல்லைன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மி. ஓகே, இப்போது அந்த கண்ணில் எதை பார்க்கணும்? கண் பாவை, அந்த விழி இருக்கு இல்லையா, அந்த விழிகள் எப்படி நகர்றதுன்னு பார்க்கணும். ரைட் சைட், லெஃப்ட் சைட் ரெண்டு இருக்குது. அந்த விழி லெஃப்டில் டாப், மிடில் அண்ட் பாட்டம் போச்சுன்னா என்ன அர்த்தம்? ரைட்டில் டாப், மிடில் அண்ட் பாட்டம் போனால் என்ன அர்த்தம்? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஈஸியாக அவங்க மனசை புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த கண் இடது பக்கம் கண், அதாவது இடது பக்கத்தில் இந்த கண்கள் ரெண்டுமே பேரலாக நகரும். ஏன்னா தனித்தனியாக நகராது. நம்ம என்ன ஓனானா தனித்தனியாக பார்க்குறதுக்கு அந்த கண் ரெண்டும் ஒன்றா தான் நகரும். ஸோ அந்த கண்கள் இடது பக்கம் மேலே இங்கே போச்சு அப்படின்னா அவங்க பழச காட்சிகளாக மனசுக்குள்ளே உருவகப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். சரி, இடது பக்கம் நேர பேரலாக இந்த சைட் வேஸில் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஆடிட்டரி நோட், அது பேச்சாக இருக்கலாம், அது இசையாக இருக்கலாம், அது ஒரு வசன டயலாகாக இருக்கலாம், அது ஒரு குரலாக இருக்கலாம். யாருடைய வாய்ஸையோ ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் தான் போவாங்க. இடது பக்கம் கீழே இந்த தோல்லையோ இல்லை தரையிலையோ அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா இடது பக்கம் தனக்குள்ளாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தனக்குள்ளே பேசுகிறது இன்டர்னல் டயலாக். எல்லோருமே ஆல்மோஸ்ட் ஆல் த டைம் நமக்குள்ளே பேசிட்டு தான் இருக்கும். ஆமாம், சார் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நமக்குள்ளே பேசுவோம். ஓ, அப்படி கூட ஒரு டெக்னிக் இருக்கா, பேசிகிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த பக்கம் கீழே பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே அவங்க பேசிகிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ 3, இடது பக்கம் 3 பார்த்துட்டாச்சு. வலது பக்கம் மேலே பார்த்தா என்ன அர்த்தம்னா, எதிர்காலத்தில் ஏதோ ஒரு காட்சியை அவங்க உருவகப்படுத்துகிறாங்க அப்படின்னா வலது பக்கம் மேலே இருக்கும். வலது பக்கம் நடுவில் மிட் ஏரியாவில் அவங்க பார்க்க அந்த கண் விழி நகருது அப்படின்னா எப்படி பேசணும், நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, இல்லை நாளைக்கு ஒருத்தர் சந்திக்க போகிறோம், நம்ம என்ன வார்த்தையை யூஸ் பண்ணலாம், என்ன பேசலாம் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆடிட்டரி ஒரு ஃபைல் அதை அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நடுவில் போகும் கண். இந்த வலது பக்கம் கண் கீழே போயிடுச்சு, இப்படி கீழே பார்த்துட்டாங்க, இந்த தோல்லையோ தரையிலையோ பார்த்துட்டாங்கன்னா தே ஆர் எமோஷனலி சார்ஜ்டு. முக்கால்வாசி பேர் நெகட்டிவாக தான் எமோஷ்னலாக சார்ஜ் ஆவாங்க. பாசிட்டிவாக சார்ஜ் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்கும், இப்படியே சிரிச்சிட்டே இருப்பாங்க, தான் அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணால் கண் மூடிடும் சமயத்தில். அந்த இந்த இந்த தலை வலது பக்கம் சாஞ்சிருக்கா, இடது பக்கம் கீழே சாஞ்சிருக்காங்கிறத மட்டும் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சஸிங் கண் விழி, தலை நேராக இருக்கா, ஹொரைசானில் ஃபிக்ஸ் ஆகிருக்கா, இந்த பக்கம் மேலே எப்படி இருக்கா, இந்த பக்கம் மேலே எப்படி இருக்கா, சைடில் திரும்பி இருக்கா இல்லையா, இந்த பக்கம் கீழே இருக்கா, இந்த பக்கம் கீழே இருக்கா, இவ்வளோதான். இதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக அவங்க மனசை புரிஞ்சுடலாம். ஒருத்தர் பொய் சொல்கிறாரா இல்லையா, உண்மை சொல்கிறாரா, உண்மையிலேயே பழச அவர் பார்த்துட்ருக்காரா, இல்லை புதுசாக ஏதாவது மனசுக்குள்ளே பார்க்குறாரா, எல்லாத்தையும் டக்கு 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 கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கு பார்ப்போமா? அது நாளைக்கு என்னன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? வெயிட் ஃபார் டுமாரோ மார்னிங். ஓகே.